வெல்கம் டு சபரி ட்ரோல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செய்த தரமான காமெடி சம்பவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். என்னாச்சுப்பா? மனசே சரியில்லைம்மா. மனசு சரியில்லைனா பொண்டாட்டி 5 நிமிஷம் மனசு விட்டு பேசு, எல்லாம் சரியாயிரும். சாமிக்கு அப்புறம் பொண்டாட்டி இல்லப்பா, பொண்டாட்டி தான் சாமியே. அப்படியா? சரிம்மா. என்னாச்சுங்க? மனசே சரியில்லைம்மா, அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். பேசலாங்க, உட்காருங்க. உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறேன்? மனசு சரியில்லைன்னு என்கிட்ட பேச வந்தீங்க. அப்ப மனசு சரியா இருந்தா யார்கிட்ட பேசுவீங்க? தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. பெத்து எடுத்தவரா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. ஏங்க கண்ணுலாம் செவந்து போயிருக்கு, மருந்து எடுத்துட்டு வந்து விட்டுமா? வேணாம்ல. ஏன்? கண்ணுக்குள்ள நீ இருக்க புள்ள. ஏங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாத இருக்கீங்க, சுட சுட இந்த பாலாவது குடிங்க. வேணாம்ல. ஏன்? நெஞ்சுக்குள்ள நீ இருக்க புள்ள, உனக்கு சுற்றும். எவ்வளவு காசு வேணும்? 200 ரூபா. இவ்வளோ நல்ல புருஷனா, இவ்வளோ அன்பு கொடுக்குறான், இப்படி லவ் பண்ணுறான், அவ்வளோ கேரிங்காக இருக்கான். எனக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுறான். இப்படி ஒரு புருஷன் கிடைக்க என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியலையே. சப்போஸ் நான் இவன் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? வேற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். அப்போது இதே மாதிரி லவ் கொடுத்துருப்பானா? கண்டிப்பாக கொடுத்துருப்பான். இதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் கால் அமுத்தி விட்டு இருப்பான்ல. சீ போடா துரோகி, வந்துட்டோம் காலம். இவர் எம்பிபிஎஸ் படிச்சவர், இவர் கையத்தே ஒரு ஒழுங்கா போட தெரியாது. பேசிருக்காத. என்ன இருக்கும்? சொல்ல போனா என்ன போல பாக்கியவான் யாரும் இல்ல, தாரங்கூட தாய போல ஈடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. சொல்ல யாரும் இல்ல, எல்லாம் என் யோகம். மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே, கை வச்சானே. மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே, கை வச்சானே. கில்லாடி நீ அடியே கொஞ்சம் என்ன குண்டு, எனக்கு ஒன்று சொல்லு. நீ பையன் மேல ஜாஸ்தி பாசம் வச்சிருக்கியா, நீ என் மேல ஜாஸ்தி பாசம் வச்சிருக்கியா? இல்ல, நீ என் மேலதான் ஜாஸ்தி பாசம் வச்சிருக்க, எனக்கு தெரியும். நீ பையனை பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட தைரியமா விட்டுட்டு போயிருவ, என்ன நீ விட்டுட்டு போக முடியுமா? பாம்பு துரத்துனா நேரா ஓடணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, புலி துரத்துனா மரத்துல ஏறிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, கரடி துரத்துனா பிணம் மாதிரி படுத்திருந்தா கரடி போயிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த பொண்டாட்டி துரத்துனா மட்டும் எப்படி ஓடணும்னு நீங்க என்ன சொல்லி கொடுக்கலையே. உங்களுக்கு பொண்டாட்டி மேல கோவம் வருதா? அப்ப கொஞ்ச நேரம் சாந்தமா உட்காந்து யோசிங்க. இதுக்கு முன்னாடி கோவப்பட்டு ஏதாவது புடுங்க முடிஞ்சுதா?
அப்புறம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும், பரவாயில்லையா? இங்கேயும் போகாம வீட்டுல இருக்கணும். ஏண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷன் போட்டோவை எங்கேயுமே வந்துட்டு சேர்த்துக்காம அவங்களோட குழந்தைங்க போட்டோவை மட்டும் வச்சுக்கிறாங்க? நல்ல கொஸ்டின். நீ நோட் பண்ணி பார்த்தேன்னு வையேன், எல்லா கம்பெனிலயும் அவங்க ப்ராடக்ட் தான் ப்ரமோட் பண்ணுவாங்களே தவிர அந்த ப்ராடக்ட தயாரிச்ச மெஷினை கண்டுக்க மாட்டாங்க. உடனே சாகணும்னா விஷத்தை குடி, கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்னா கல்யாணத்து முடி. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. நாம எப்படி சேர்ந்து ஒரே தட்டுல சாப்பிடுறோம்ல, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கா? என்னை விட நீ தான் அதிகமா சாப்பிடுறியோன்னு ஃபீல் ஆகுதுடி. சோனு, எல்லாம் முடிஞ்சு போச்சு சோனு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி சோனு வாழுவேன்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்லுமா, என்ன முடிஞ்சு போச்சு? எதுவுமே பாக்கி இல்ல சோனு, எல்லாம் முடிஞ்சு போச்சு சோனு. அடிச்சு சொல்லு. 1.5 GB நெட் முடிஞ்சு போச்சு சோனு. இப்படி தூங்குறப்போ வீடே எவ்வளோ அமைதியா இருக்கு. இதே முடிச்சுனானா ஏன் 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 இறந்திடவா நீ. நன்றி, வணக்கம்.